போன எபிசோட்ல என்ன நடந்துச்சுன்னா, கென்னு வருணை கூப்பிட்டு அவன் கிட்ட ஏடிஎம் கார்டு கேஷ் எல்லாம் கொடுத்து ஏடிஎம்ல போய் டெபாசிட் பண்ணிட்டு வர சொன்னாங்க. ஆனா இந்த வாணி ராணி வருணுக்கே தெரியாம அந்த அக்கௌண்ட்ல இருந்த எல்லா காசையும் திருடிட்டாங்க. இப்ப என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. வருண் வந்துட்டானா? ஐயோ, இன்னும் வரலையே, என்னதான் நடக்குதுன்னே தெரியலையே. ஒரு காசும் கஷ்டப்பட்டு சம்பாதிச்சாச்சு. என்ன நடந்திருக்கும்? என்னப்பா கென்னு, என்ன ஆச்சு? ஏன் இவ்வளவு பதட்டமா குறுக்கு நறுக்கு நடந்துட்டு இருக்க? எல்லாம் உங்களாலதான். என்னப்பா இது பட்டன் ஏன் மேல பழைய தூக்கி போடுற? நான் என்ன பண்ணேன்? நான் அப்பவே வருண நம்பி பணம் தர மாட்டேன்னு சொன்னேன். நீங்க தான் அவன் கிட்ட வாங்கி கொடுத்தீங்க. இங்க பாருங்க, இப்போ அக்கௌண்ட்ல யாரும் பணத்தை போட்டதுக்கு அப்புறம் யாரும் எல்லா பணத்தையும் எடுத்திருக்காங்க. இது யாரு பண்றப்பா? ஒரு காசும் கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச காசு. எனக்கு அந்த வருணை வச்சுக்கிட்டு ஒரே அவனோட இம்சை தாங்க முடியல. ஐயோ, திரும்ப ஆரம்பிச்சிட்டீங்களா? ஏன் தான் இப்படி வருணை மட்டும் இப்படி சந்தேகப்பட்டுக்கிட்டே இருக்கீங்கன்னு தெரியல. அதோ பாருங்க, வருண் வந்துட்டான். இப்ப என்ன வேணுமோ கேளுங்க. இந்தாங்கப்பா ஏடிஎம் கார்டு. நீங்க சொன்ன மாதிரி பணத்தை ஏடிஎம்ல டெபாசிட் பண்ணிட்டேன். இந்தாங்கப்பா. டெபாசிட் பண்ணது இருக்கட்டும், எதுக்காக பணத்தை திரும்ப எடுத்த? என்னது, பணத்தை நான் எடுத்தேனா? இல்லப்பா, நான் டெபாசிட் பண்ணிட்டேன். ஆனா ஏடிஎம் கார்டு அங்கேயும் மறந்து வச்சுட்டு வந்துட்டேன். ஒருவேளை அந்த டைம்ல யாராவது பணத்தை எடுத்திருப்பாங்களோ? ஐயோ, இப்ப என்னப்பா பண்றது? யார் எடுத்தாங்கன்றதை எப்படி கண்டுபிடிக்கிறது? சாரிப்பா, என்ன நம்பி பணம் கொடுத்தீங்க. ஆனா நான் இப்படி பண்ணிட்டேனே. ஒரு 2 நிமிஷம் தான்ப்பா ஏடிஎம் கார்டு மறந்து போய் நான் உடனே வந்து எடுத்துட்டேன். ரொம்ப நடிக்காத வருண், எனக்கு தெரியும் அந்த காசை நீ தான் எடுத்திருக்கன்னு. இன்னைக்கு நைட்டுக்குள்ள நீ எடுத்து காசு திரும்ப வீட்டுக்கு வரல, நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது. அப்பா, நான் உண்மையா தான் சொல்றேன், நம்புங்க. ஐயோ, என்கிட்ட காசு இருந்தாவது நான் எடுத்தா போயிட்டு கொடுத்துருப்பேன். என்கிட்டயும் காசு இல்லையே. அம்மா, நீங்களாவது நம்புங்கம்மா. உண்மையாக டெபாசிட் பண்ணிட்டு நான் வந்துட்டேன். அதுக்கப்புறம் என்ன நடந்ததுன்னு எனக்கு தெரியாது. ஆனா அங்க வாணி ராணி இருந்தாங்க. கண்டிப்பா உங்ககிட்ட கேட்டா ஏதாவது தெரியும்னு நினைக்கிறேன். என்ன சொன்ன? வாணி ராணி அங்க இருந்தாங்களா? அவங்க எப்படி அங்க வந்தாங்க? அவங்க எப்படி வந்தாங்கன்னே தெரியல. நான் ஏடிஎம்ல டெபாசிட் பண்ணிட்டு இருக்கும்போது தான் அவங்க வந்தாங்க. இப்ப தெரிஞ்சு போச்சு இங்க என்ன நடந்திருக்கும்னு. ஏடிஎம்னு ஒண்ணு இருந்தா அங்க கண்டிப்பா சிசிடிவி கேமரா இருக்கும்ல, வா போய் பார்க்கலாம். ஆமா பெரியமா, கண்டிப்பா அங்க சிசிடிவி கேமரா இருக்கும், வாங்க உடனே போய் பார்க்கலாம். நான் அடிச்சு சொல்றேன் பார்பி, இது கண்டிப்பா உன்னோட பொண்ணுங்க வேலையா தான் இருக்கும். நான் வந்து ப்ரூஃபோட உன்கிட்ட காமிக்கிறேன். ஏடிஎம் கடை எடுக்காமலே போயிட்டா. இப்ப நம்ம போவோம், போய் ஜாலியா காசை என்ஜாய் பண்ணவா. என்னாச்சு வருண், ஏன் சோகமா வர? என்ன ஆச்சு? ஏன் நீங்களும் சோகமா வந்து உட்கார்றீங்க? சொல்லுங்க, யார் எடுத்தாங்கன்றத கண்டுபிடிச்சிங்களா இல்லையா? பணத்தை யார் எடுத்தாங்கன்னே தெரியலையா? சரி பரவாயில்ல, விடு வருண், நான் சேர்த்து வச்ச காசு உனக்கு தரேன். அதை எடுத்து அப்பாயிட்ட கொடுத்து இப்படியே சமாளிச்சிடலாம். இல்ல, பணத்தை யார் எடுத்தாங்கன்றது எங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. யார் அது சொல்லு. உடனே உங்களை போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் பண்ணி சும்மா விடக்கூடாது வருண். உங்களை பணத்தை எடுத்தது வேற யாரும் இல்ல, உன்னோட 2 பொண்ணுங்களும் தான். என்னது, வாணி ராணியா? ஆமா, வருண் அங்க ஏடிஎம் கார்டை வச்சுட்டு போனதுக்கு அப்புறமேட்டா அந்த பசங்க தான் பாஸ்வேர்டை போட்டு காசை எடுத்துருக்குதுங்க. அந்த பசங்க என்னென்ன வேலை பண்ணுதுங்க? வருண், நான் சொல்றதை மட்டும் கேளு. இப்ப நீ உனக்கு தெரிஞ்ச மாதிரி எதையுமே காட்டிக்காத. அவங்கள என்னோட வழியில நானே டீல் பண்றேன். அப்பா கிட்ட அவங்களே உண்மையை சொல்லுவாங்க. இல்ல வேணாம், விடுங்க. நான் சின்ன வயசுல உங்களுக்கு நிறைய தொல்லை கொடுத்திருக்கேன். அதுக்காக தான் இப்படி என்ன பழி வாங்குறாங்கன்னு நினைக்கிறேன். பரவாயில்ல, இருக்கட்டும், விடுங்க. அதெல்லாம் இல்ல வருண், நம்ம அவங்கள திரும்ப பழி வாங்க போறோம். எப்படி அவங்கள பயமுத்த போறோன்னு மட்டும்